சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புங்கம்பள்ளி கிராமத்தில் பைக் டேங்க் கவரில் வைத்து சட்டவிரோதமாக வீடு வீடாக சென்று மது விற்பனையில் ஈடுபட்ட நபரை கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். தகவல் அறிந்து வந்த புஞ்சை புளியம்பட்டி போலீசார் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். விசாரணையில் அவரின் பெயர் பாலமுருகன் என்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவரிடமிருந்து மது பாட்டில்கள் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களை மலை தேனீக்கள் கொட்டியதில் 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். சின்னகிரி சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் வடிக்கி கவுண்டர். இவர் உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் இடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது பட்டாசு வெடிக்கப்பட்டதில் வெளியான புகையால் அங்கிருந்த மலை தேனீக்கள் இறுதி ஊர்வலத்தில் சென்றவர்களை கொட்டத் தொடங்கின. இதில் 20க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.